ரூ. 15,000க்கு ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரூ. 15,000க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும், அதில ஒரு சிலது மட்டும் தான் வாங்குறதுக்கு ஒர்த்தான மொபைலா இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5G மெயின் ஃபோக்கஸ்டா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம கேமரா, பேட்டரி, டிஸ்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டா இருக்க மாதிரியான ஒரு ஆல் ரவுண்டிங் 5G மொபைல நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 15,000க்கு ஏதாவது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X5 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதால தரமான மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் கலர்ஸ் ஆகட்டும், பிளாக்ஸ் ஆகட்டும் ரொம்பவே டீப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். 48+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் Snapdragon 695 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. IP53 ரேட்டிங், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே நிறையவே இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய மொபைல் இது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் டெக்னோ போவோ 5 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ அதனால் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்னு வரும்போது கேமிங்லாம் அதிகமாக நீங்கள் விளையாடுவீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறதால சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் அப்படின்றது பிராண்டோட கிளைமாக இருக்குது. 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பின்னாடி நமக்கு பிளிங்க் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது தரும். 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் நமக்கு இதில் இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் இன்னும் அரௌண்ட் 15Kக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம், அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் டிசைனை நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை கேமராவில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்டு மற்ற மொபைல்ஸில் பார்க்குற அதே நெகட்டிவ் பாயிண்ட் 4K வீடியோ இங்கே ஷூட் பண்ண முடியாது. அண்ட் டெக்னோவோட பிராண்ட் வேல்யூமே இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் F34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நண்பா. அண்ட் பிரைமரி கேமராவில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிட்டு தான் Exynos 1280 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6000 mAh பேட்டரி. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதுல தனியாக தான் நம்ம வாங்கிக்கணும். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கிடையாது.
6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அண்ட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்டுமே ஓகே. உங்களுக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு HD+ கொஞ்சம் கம்மி தான், பட் 120 Hz இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட. அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 ரூபாய்க்கே வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட்டோட 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 60 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். எங்கள் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. Dimensity 6020 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேட்டரி சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. ஓகே, 15,000 ரூபான்னு வரும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் Realme சைட்லேருந்து தேட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.